அங்கீகரிக்கப்படாத ஆப்கள், இணையதளங்கள் மூலம் புகைப்படங்களை கிப்லி வரைகலையாக மாற்றும் போது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை தேவை என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்து இருக்கின்றனர். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். அங்கீகரிக்கப்படாத ஆப்கள், இணையதளங்களுக்கு புகைப்படங்களை வழங்கும் போது தவறான செயல்களுக்கு பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம் என்ன? சமீபத்தில் ட்ரெண்டான ஜிப்ஜிக்களை பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கையை ஒன்றை சைபர் கிரைம் போலீசார் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பா சமீப காலங்களில் இந்த ஜிப்லி என்ற செயற்கை நுண்ணறிவு கலையின் பயன்பாடு பொதுமக்களிடையே பெரிய அளவில் அதிகரித்திருப்பதாகவும், இந்த ஜிப்லி ஏஐ பயனர்கள் பதிவேற்றம் புகைப்படங்கள் பயன்படுத்தி பயனரை மகிழ்க்கும் வகையில் அவரது முக அம்சங்களின் அடிப்படையில் இந்த பதிப்புகள் உருவாக்கப்படுவதாகவும், இருப்பினும் இந்த கலையை சுற்றியுள்ள சாத்தியமான ஆபத்துகளை பயனர்களும் பொதுமக்களும் குறைத்து மதிப்பிடுவதாகவும் அந்த எச்சரிக்கை அறிவிக்கையில சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் தனிப்பட்ட பயோமெட்ரிக் தரவை ஏஎல் செயலியிடம் வழங்குவதாகவும், இந்த செயற்கை நுண்ணறிவு முகங்கள் மற்றும் பின்னணிகளை பகுப்பாய்வு செய்து சேமித்து வைப்பதாகவும், இந்த பதிவேற்றங்கள் ஒவ்வொரு பொதுமக்களிடம் எந்த தெளிவான ஒப்புதலையும் எடுக்காமல் செயற்கை நுண்ணறிவை பயிற்றுவிக்க பயன்படுவதாகவும் அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியான பதிவேற்றம் செயற்கை நுண்ணறிவின் அறிவு தளத்தை விரிவுபடுத்துவதாகவும், சமர்ப்பிக்கப்பட்ட தரவை பயனர்கள் எளிதில் நீக்க முடியாது என்பதை கவலைக்குரிய முக்கியமான விஷயம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். பதிவேற்றப்பட்டால் நீக்குமாறு கோர எந்த உத்தரவாத வழியும் இல்லை எனவும் அதை தெரிவித்திருக்கிறார்கள். ஜிப்லின் கலை படைப்புகளை அங்கீகரிக்கப்படாத செயல்கள், குறிப்பாக அதிகாரப்பூர்வமற்ற அல்லது பாதிப்பு விளைவிக்கக்கூடிய சேனல்கள் மூலமாக பெறப்படும் போது தனிநபர்கள் மற்றும் வணிகங்கள் சைபர் குற்றங்களுக்கு ஆளாகும் ஆபத்துகள் உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத தளத்திலும் புகைப்படங்களை பதிவேற்றுவதன் மூலம் தரவு கசிவுகள், அறியப்படாத விளம்பர நிறுவனங்களுக்கு தங்கள் புகைப்படங்கள் விற்கப்படுவது, தங்கள் தரவுகளை டீப் பேக்குகளில் பயன்படுத்தப்படும் அபாயம் போன்ற சிக்கல்கள் நேரிட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் எச்சரிக்கையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது பயனரை தனிப்பட்ட முறையில் பாதிக்கும் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜிப்ஜி கலை அல்லது பிற ஊடகங்களின் இலவச பதிவேற்றங்களை வழங்கும் பல வலைத்தளங்கள் பெரும்பாலும் தீங்கிழைக்கு இணைய நடவடிக்கைகளை உள்ளதாகவும், இந்த மூலங்களில் ஏதேனும் ஒன்றை பதிவிறக்கம் செய்யும் போது பொதுமக்கள் தங்களை அறியாமலே வைரசுகள், தீம்பொருள் உள்ளிட்ட தீங்கு விளைவிக்கும் மென்பொருட்களை பதிவிறக்கம் செய்ய நேரிடலாம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த தரவு இழப்பு மற்றும் அடையாள திருட்டுக்கு வழிவகுக்கும் என்றும், மோசடி செய்பவர்கள் பிரபலமான ஜிப்லி கதாபாத்திரங்களையும் கலையையும் மோசடி தூண்டுதலாக பயன்படுத்தலாம் என்றும் எச்சரிக்கை ஒன்றை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மோசடி பிரச்சாரங்களில் பெரும்பாலும் போலி போட்டிகள், ஜிப்லி கலைக்கான இலவச பதிவிறக்க இணைப்புகள் ஆகியவை அடங்கியிருப்பதாகவும், இந்த இணைப்புகளை கிளிக் செய்வது தனிப்பட்ட தரவு, நிதி தகவல் அல்லது நிதி இழப்புகளுக்கு ஆளாகலாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நம்பத்தகாத மூலங்களிலிருந்து வால்பேப்பர்கள், ஆர்ட் பேப்பர்கள் அல்லது பயன்பாடுகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்ற ஒரு அறிவுரையும் பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் கொடுத்திருக்கிறார்கள். 2 கோரப்படாத மின்னஞ்சல்கள், பாப்அப்கள் அல்லது இலவச ஜிப்லி உள்ளடக்கத்தை வழங்கும் செய்திகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும், எந்த ஒரு இணைப்பையும் கிளிக் செய்வதற்கு முன்பு இந்த சலுகையின் நம்பகத்தன்மையை எப்போதும் சரிபார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவது அல்லது தகவலை பகிர்வதற்கு முன்பு வலைத்தளங்கள் மற்றும் சமூக ஊடக சுய விவரங்களின் நம்பகத்தன்மையை எப்போதும் சரிபார்க்கலாம் என்றும், சாதனங்களில் புதுப்பித்த வைரஸ் தடுப்பு மற்றும் தீம்பொருள் எதிர்ப்பு மென்பொருள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அறிமுகம் இல்லாத வலைத்தளங்களை பார்வையிட்ட பிறகு சாத்தியமான அச்சுறுத்தலுக்காக உங்கள் சாதனங்களை தவறாமல் ஸ்கேன் செய்து கொள்ளுமாறும் அவர்கள் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். இதுபோன்று சைபர் மோசடிகள் மற்றும் அவற்றின் மூலமாக ஏமாற்றம் அடையும் வகையில இது போன்று இருக்கலாம் என்றும், இது போன்ற மோசடி நடவடிக்கை நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் சந்தேகத்துக்கிடமான செயல்பாடுகள் கண்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் சைபர் கிரைம் கட்டணமில்லா உதவி எண்ணையும், அதே போல cybercrime.gw.in என்ற அந்த சமூக வலைதளத்திலும் புகார் அளிக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜிப்லி வகையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்தும் பொதுமக்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான அறிவுரைகளையும் தற்போது சைபர் கிரைம் போலீசார் வழங்கியிருக்கிறார்கள்.